தாகவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், RBI கவர்னர் சக்தி காந்த தாஸ் ஆகியோர் ராஜினாமா செய்யாவிட்டால் வெடித்து சிதறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அந்த இமெயிலில் மும்பையில் ரிசர்வ் வங்கி மற்றும் தனியார் வங்கிகளின் 11 இடங்களில் வெடிகுண்டுகளை வைத்துள்ளோம். இந்த வங்கிகள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளன. இந்த மோசடியில் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்த தாஸ், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வங்கியின் உயர் அதிகாரிகள், மேலும் சில அமைச்சர்களுக்கு தொடர்புள்ளது. இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. ஆனால் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், RBI கவர்னர் சக்தி காந்த தாஸ் ஆகியோர் தங்களின் பதவிகளை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதோடு மோசடி தொடர்பான முழு விவரங்களுடன் பத்திரிகை செய்தியும் வெளியிட வேண்டும். இவர்கள் உள்பட மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். எங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் மதியம் 1:30 மணிக்கு 11 இடங்களிலும் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் மும்பை போர்ட்டில் உள்ள ரிசர்வ் வங்கியின் சென்ட்ரல் அலுவலக